அதுவும் முக்குளத்தோர் வந்து ஏடிஎம்கேயினுடைய பேஸ் ஓட்டு. அவங்களுடைய கணிசமா முக்குளத்தோர்கள் ரெட்டலைக்கு போடுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு பெரிய கஷ்டமான கொஸ்டின் கூட கிடையாது. அந்த பேஸ் ஓட்டை அதிமுக இழந்துருச்சு. ஆமா. அப்போ உங்களுக்கு 2011 வந்து ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சியும் கிடையாது. 2021 சொல்றீங்க இன்னைக்கு. 2021 ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சியும் கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஆனால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. இவ்வளவு ஸ்கீம் போட்டிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு பலனடைய வச்சிருக்காங்க. அவங்கள நிச்சயமா வந்து பல பேர் வந்து நாங்க திமுகவுக்கு தான் தொடர்ந்து வாக்களிப்போம்னு சொல்லி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்தத்தில் உள்ள 100 விழுக்காடு இதுல வந்து ஓட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் சேர்த்து கன்ஃபர்ம்டு ஓட்டர்ஸ் வந்து 45% 50% இருக்காங்க. அவங்க வேற யாருக்கும் போட மாட்டாங்க, இவங்களுக்கு தான் போடுவாங்க, கமிட்டட் ஓட்டர்ஸ். அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 4, இவங்களுக்கு பிஎம்கேக்கு 4, ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஒரு 25 தேரும். ஆக 70-75% அப்புறம் மீதி 25% இருக்காங்களா, அவங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ்.